ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லி ஆகணும் கைஸ். இது வந்து இந்த மான்வாவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்படி பேசும்போது இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கைஸ். இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா பேக்ரவுண்டில் பேசின கேரக்டர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், வளவலன்னு பேச வாங்க, நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பான் பாருங்க. எந்திரிச்சிட்டு பக்கத்தில் லெட்டர்ஸாக கலந்துருக்கு. இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான் பாருங்க. அதுல இருந்தாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து எந்திரிச்சப்ப ரைடர் வந்து ஒரு ஏஐ ரோபோட் வச்சிருக்கான் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு வழியா நீ முழிச்சிட்டியா, இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடம் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும், நீ ரொம்பவே குளிர்ல நடுங்கிட்டு இருந்த, உன் பாடி ரொம்பவே ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஹியூமன் சைல்டு இருக்கான் பாரு, அவன் வந்து அவன்கிட்ட இருக்க பேப்பர்ஸ், அவன்கிட்ட இருக்க கிளாத்து, ட்ரெஸ்ஸு, பொம்மை எல்லாத்தையும் உன் மேல பொத்தி விட்டுருந்தான், அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ அப்படியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்றானா. உடனே தலைவன் நான் தான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவான் பாருங்க. எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குங்க. அதை கல் தடுக்கி விட்டு தலைவன் மூஞ்சிலே ஏண்டா தண்ணி கேட்டது ஒரு குத்தமாடா, சாரி அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்கும்போது அந்த பாரு வந்து க்யூட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த ரைடர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அடே பொடியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த எல்லா பொருட்களையும் வந்து எடுத்து நம்ம தலைவன் வைக்கிறான். அப்போ வந்து அந்த லெட்டரில் இருக்க லோகோவை பார்த்துட்டு, இந்த சிம்பிள் சந்தேகமே இல்லை, இது அந்த சிம்பிள் தான் அப்படின்றான். அது மட்டும் இல்லை, இந்த பேட்ச் அவனோட 7 விரல்களும் இந்த யூனிவர்ஸோட ஆரம்பமும் முடிவும். இந்த சிம்பிளை வந்து இந்த பேட்சோட ஓனர்ஸ் மற்றும் அவங்க அனுமதிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த சிம்பிளை பயன்படுத்த முடியும். மற்றவங்க தெரியாதனமா அவங்கள பயமுடுத்துறது அவங்களோட மரணத்தை அவங்களே தேடிக்கிறதுக்கு சமம் அப்படின்றான். சற்று குறையாக தோன்றும் மனிதன், அப்புறம் பெரும்பாலான பொருட்கள்ல பொறிக்கப்பட்டிருக்க அந்த சிம்பிள். அப்புறம் முக்கியமான விஷயமே இதால, நான் ஒரு மாதம் கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ வராதுல, அவ்வளோ விலை உயர்ந்த பேப்பரு. இல்லையே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களோட குழந்தைய பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா எனக்கு நல்ல வெகுமதி கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதோட அந்த இடத்துல கட்டை போட்டு மறுநாள் தான் கட்டுறேன். நம்ம ரோபோட் இருக்கான் பாருங்க, அவனை வந்துமே மெட்டல் மண்டேன்னு வச்சுக்கிறோம். நம்ம வந்து ரைடரை வந்து ரெட்டுன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம மெட்டல் மண்டே என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த மாதிரிக்கு சார்ஜர் இல்லை அப்படின்றானா. உடனே ரெட்டு சரி அப்போ போய் நீ ஓய்வெடு அப்படின்றான். டே அப்புறம் பொடிவாண்டு வா நம்ம ரெண்டே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே நம்ம ரெட்டு என்ன சொல்றேன்னு, டே என்ன மாட்டிக்கு ஒரு ஆளை பார்த்துருக்கவே மாட்டடா, இந்த இடத்த பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற எவனுக்குமே தெரியுமா, ஊருக்குள்ள என்ன மிஞ்ச யாராவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அது மட்டும் இல்ல, நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் இப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யறேன், அதனால நான் வரும்போது அப்படின்னு சொல்றேன். அதோட நம்ம பொடிவாண்ட பாக்குறேன், அவன் மண்ணை நோண்டிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு ஏண்டா டே பொடிவாண்டு, ஒரு ரைடர் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன தைரியம் இருந்தா மண்ணை நோண்டிட்டு இருக்க அப்படின்றானா நம்ம ரெட்டு. அப்போ வந்து நம்ம பொடிவாண்டு, அங்கிள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான. வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி வச்சிருப்பான். அடே பைத்தியக்காரா, அதை ஏன்டா வாய்க்குள்ள வச்ச, துப்புடா துப்புடா அந்த பூச்சியை துப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனை துப்ப சொல்லிட்டு இருப்பான். ஏண்டா டே நீ என்ன சாக ஆசைப்படுறியா, இந்த மாட்டிக்கு நீ எடுத்து திண்டுகிட்டு இருந்தேன்னா செத்துருவடா அப்படின்னும் போது நம்ம மூஞ்சிய பாருங்களேன், அவன் தலைவன் மூஞ்சிய. அப்ப சொல்றான், நான் சொல்றது நல்லா கேளு, இந்த மாட்டிக்கு காலுக்கு கீழே பர்பிள் கலர்ல இருந்தா அது ரொம்பவே விஷ வாய்ந்த பூச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லடா, மஷ்ரூம்க்கு கீழே பெருசா வீங்கி இருந்துச்சுன்னா, அப்புறம் ஏதாவது பூச்சிகள் அச்சுறுத்துற மாட்டிக்கு இருந்து திடீர்னு நீல கலர்ல மாறுச்சுன்னா அது ரொம்பவே விஷ வாய்ந்ததுடா, உனக்கு புரியுதா அப்படின்றான். சோபா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அங்கிள் நான் இருக்கும்போது அப்புறம் நீங்க எப்படி நினைக்கலாம், பார்த்தீங்களா எப்படி வரைஞ்சிருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்றான். அதுக்கு அடுத்த இமேஜ்ல, டே டே அந்த செடி பக்கம் போகாதடா அது கடிச்சு வச்சிரும்டா, டே அது பக்கம் போகாதடா அது புத குழிடா. சோழி முடிஞ்சு தலைவர் அதோட குளிக்க வச்சுட்டு உட்காந்துங்க. டே நடிக்காதடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், இது பண்றதையும் பண்ணி விட்டு வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கியோ அப்படின்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. தலைவன் படுத்து சொல்றேன், டேமேட் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் இன்னி என்னென்ன கஷ்டப்பட போறனோ. அப்போ நம்ம பொடிவாண்டி என்ன பண்றான்னா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு நம்ம தலைவன் கேட்குறானா. லிக் லிக் முக் அப்படின்றான். டே நீ என்னடா சொல்ற, எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல அப்படின்றானா. அந்த இதை பார்த்துட்டு உன் பேரு மோரியா, சரி மோரி, அப்ப அந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறானா. பார்த்தா டே என்னது வாட் நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். அடே பொடிவாண்டு இவ்வளவு நேரமா என்னத்தே வரைஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பான். இட்ஸ் மீ, அவர் இதுவரைக்கும் யாருமே வரைஞ்சதில்ல, இப்படி வரைஞ்சது இதுவே முதல் முறை. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையன் சொல்றான், ஏடா ரெட்டு சந்தோஷமா இருக்க போல அப்படின்றானா. அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், யாரா சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு, அப்படிலாம் அவனுல ஓடுறா அப்படின்றானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையன் நம்ம ஹீரோட்ட போய் சொல்றான், இந்த மாட்டிக்கு ஃப்ளாட்டா இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கே அது நானா அப்படின்றான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட டிடெக்டிங் ஸ்கில் உண்மையாவே எக்ஸலண்டா இருக்கு, பட் என்ன உன்னால ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல,
உனக்கு நான் ஒரு 50 பாயிண்ட் தரலாம் இதுக்கு அப்படின்னு சொல்கிறான் நம்ம மெட்டல் மண்டையன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்கிறோம், அடே பொடிவாண்டு இந்த ரைடர் இன்னும் ஹேண்ட்ஸமாக வரையணும்டா, பார்த்தாலே பொண்ணுங்களாம் மயங்கி விழுந்துடணும்டா, இந்த கை காலில் கொஞ்சம் நீட்டாக போடு அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வரைகிறது கஷ்டமாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வணக்கம்டா மாப்பிள்ள மான்வால இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் ஒரு ஹாய் சொல்கிறாப்புல. அப்போ நம்ம ரெட்டு தோன்றான், ஓ இந்த மலையை கடந்தா போதுமா, நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கடா நம்ம பொடிவாண்டாக்காடா திரும்பி பார்க்குறானா guys. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடிவாண்ட அவார்டு ஓடிட்டு இருக்கா. டே நில்றா, நான் சொல்றதை கேள்றா நில்றா, அப்படி நீ அவசரப்பட்டேன்னு வச்சுக்க உன்னை விட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து பார்த்தா ஏதோ பார்க்குறான். என்னத்தரா பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமல்கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்போ வந்து சொல்றான், டே அது ஒரு ஒயில்டு அனிமல் அப்படின்றான். அப்படி நம்ம தலைவர் ரெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒயில்டு அனிமலோட மம்மி வந்துருச்சுங்க. வந்துட்டு ஏன்டா டே என்ன தைரியம் இருந்தா என் குழந்தைகிட்ட வந்திருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில நெருப்பை கொண்டு வந்து தலைவன் மேலதான் வச்சோடனே நம்ம தலைவன் பார்த்தோன்னா குப்பு குப்புன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதோட பார்த்தா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த சாப்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்வாலை நான் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே 90க்கு மேலே தான் இருந்துச்சு ஸ்க்ரீன்ஷாட்டு. பட் ஆனால் இந்த ஒரு சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70க்கும் கீழே தான் இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல. இந்த ஒரு சாப்டரோட சைஸே ரொம்ப தான் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோரிங்க. மோரின்றது வந்து பார்த்தீங்கன்னா உன் பேர் மோரியா அப்படின்னு கேட்டு பக்கத்தில் ஒரு லெட்டர் இருந்திருக்குங்க. அதை பார்த்து தான் நம்ம ரெட்டு வந்து அவன் பேர் மோரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடிவாண்டு அப்படின்னு இருப்பேன், இன்னொரு சில இடத்துல லிட்டில் சைல்டு அப்படின்னு இருப்பேன். நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் சைல்டு அப்படின்னு தான் கூப்பிடுவான். அதனால நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொடிவாண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலை, ரைடர் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. மற்றவங்களும் அவனை ரைடர் தான் கூப்பிடுறாங்க, அவனும் அவனை ரைடர் அப்படின்னு தான் சொல்கிறான். நம்ம எப்படியா இருந்தாலும் ரெட்டுனாலும் ரைடர்னாலும் ஒரே ஆள் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக இருக்கட்டும்னு ரெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் காய்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா முடியலை இன்னைக்கு வீடியோ வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அது நேற்று நைட்டு ரெடி பண்ணது, காலைல கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதோட தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டேன். இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஒரு சில இடத்துல வாய்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதோட எடிட் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.